பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாடாளுமன்றத்திலே உடல் ரீதியாக தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டம் போட்டிருந்தார்கள். அந்த தகவல் எனக்கு வந்தது. அதனால தான் பிரதமருக்கு தெரிவித்து அவர் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டதால் தான் நேற்று மாலை 5 மணிக்கு உரையாற்ற வருவதாக இருந்ததை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவில்லை அப்படின்னுக்கிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லியிருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சீரியஸ் விஷயம். சபாநாயகரே சொல்லியிருக்கிறார், அவருக்கு அந்த தகவல் வந்திருக்கு. அப்போது நாம் கூட வீடியோவில் பார்க்குறோம், பிரதமர் நரேந்திர மோடி வருவார்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இருக்கையை சுற்றி எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் எல்லாம் தயாராக நிற்கிறாங்க. அப்போ என்ன சதித்திட்டம், சபாநாயகருக்கு யார் இந்த தகவலை கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. அதை சபாநாயகர் சொல்லுவார். ஆனால் அது ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. அப்போது இந்த எதிர்க்கட்சிகள் அவ்வளவு கோபமாக இருக்காங்க. ஏன்னா அந்த ராகுல் குடும்பம் இந்த இந்தியாவே நம்ம சொத்து தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, இது மக்களுடைய சொத்து அப்படின்ட்டு பாஜக நிரூபிச்சிருச்சு 3வது முறை. இப்போது 53,50,000 கோடிக்கு பட்ஜெட்டு ஜனாதிபதிகள் உரை நிகழ்த்தி இருக்காங்க வருஷ துவக்கத்தில். அப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன விஷயம், எது சரி எது தப்பு அதை பேசணும். அதை விட்டுக்கிட்டு முன்னாள் இராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, புத்தகத்தில் இதை எழுதியிருந்தார் அப்படின்ட்டு எங்கள் டீப் ஸ்டேட் அமெரிக்காவினுடைய ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு. அவன் ஊர் பத்திரிகையில் அவன் எதுவாக எழுதுவான், அதை போய் நீங்கள் ஏங்க எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க? அவர் புத்தகம் வெளியிட்டாரா? புத்தகமே வெளியிடவில்லைன்னா புத்தகம் வெளியிடலைன்னா உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? நீங்கள் யார் கேட்கணும்ல. அது அமெரிக்காவில் ஒருத்தன் வெளியிட்டிருக்கான், அமெரிக்காவில் ஒருத்தன் வெளியிட்டான்னா நீங்கள் அமெரிக்கா போங்க. நான் ராகுலை தான் கேட்குறேன், இவர் அமெரிக்காவில் போய் அரசியல் பண்ண வேண்டியது தானே. அவன் வெளியிட்டான்னா நமக்கு என்ன? நம்முடைய முன்னாள் இராணுவ அதிகாரி ஏதாவது கருத்து சொன்னாருன்னா, அவருடைய புத்தகத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா அது விவாதத்துக்குரியதான், அந்த கருத்தை பற்றி பேசலாம் தான். ஆனால் அவர் புத்தகமே வெளியிட இல்லையே. அப்போ அவர் புத்தகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாதாங்க அதை பற்றி பேச முடியும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசணும் அப்படின்னு தான் ராகுல் சொல்கிறாரே ஒழிய பட்ஜெட்டை பற்றி பேசணும், நாட்டை பற்றி பேசணும், நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசணும், அமெரிக்காவில் நல்ல அருமையான அந்த ஒரு வியாபார ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு கையெழுத்தாகிருக்கு அதை பற்றி பேசணும், அப்படியெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் 27 நாடுகளுடைய ஒப்பந்தம் ஆகிருக்கு அதை பற்றி பேசணும், அப்படியெல்லாம் இல்லையே. நாட்டினுடைய முன்னேற்றம் பற்றி ராகுலுக்கு அக்கறையே கிடையாது. அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க.